எஃகு கோட்டையை போன்றிருக்கும் இந்தியா கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மகா சமுத்திரம் போல் உள்ள இந்தியா கூட்டணியில் சில நேரங்களில் அலைகள் அடிக்கத்தான் செய்யும், ஆனால் கடைசியில் ஓய்ந்துவிடும் என்று கூறினார். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வைத்தது அநாகரிகமான செயல் என்று செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்தார். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி குறைத்திருக்கும் நாளில் அவர் நடந்து கொண்ட விதம், ஒரு குறு சிறு நடுத்தர தொழில் செய்து வரும் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் தன்னுடைய கோரிக்கையை வைத்ததற்காக தன்னுடைய அறையில் அழைத்து அவரை மன்னிப்பு கேட்க வைப்பதும் அவர் நடத்திய விதமும் எல்லோரையும் கலங்கடிக்க செய்திருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வணிகர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் இப்படி செய்திருப்பது எல்லோரையும் வருத்தத்துக்குரிய ஆக்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய மகா சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் சில அலைகள் அடைக்க தான் செய்யும், அதை கடைசியில் ஒழுதிடும். ரைட்.